கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனத்தையும் கூட நாம் கூடுதலாய் அறிந்திருக்கிறோம். இங்கே குஷ்டரோகிகள் 4 பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை அவர்கள் நற்செய்தியாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் அனுபவித்த இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்காமல் இருந்தால், மௌனமாயிருந்தால், நாம் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் இதை போய் அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவித்த இந்த ஒன்று சுவிசேஷகத்தை, நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஏதுவாய் இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். நற்செய்தி என்பது இங்கே என்ன? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்களிலும் அங்கே சீரிய தேசத்து பெனாதத் என்கிறதான ராஜா சமாரியாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக முற்றுகை இட்டது நிமித்தமாய் அங்கு பெரும் பஞ்சம் வந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தங்களை விடுவிப்பது யார் என்று சொல்லுகிறதான ஒரு நிலை காணப்படும் போது அங்கே 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா நெருக்கங்கள், பஞ்சங்கள், பிரியமானவர்களே, சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் முற்றுகை இடுகிறதான சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும், குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய அன்றாட தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே, ஊழியத்திலே பொல்லாத பிசாசானவன் எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்து முற்றுகையிட்டு நாம் முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் கலங்கி நிற்க செய்து விடுகிறான். அந்த நேரத்திலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று. நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா சொல்லுகிறார். இது விசுவாச வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தை, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தை, நம்முடைய நலத்திற்கு ஏதுவான வார்த்தை, நம்முடைய பாதுகாப்புக்கு ஏதுவான வார்த்தை. 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசத்துக்கும் எதிராக இருப்பது அவ்விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பூரண ஆசீர்வாதத்தை, பூரண வரத்தை, பூரண நன்மையை, பூரண கிருபைகளை பெறக்கூடாதபடிக்கு அல்லது அற்பமாய் சொற்பமாய் பெரும்படியாக மாத்திரம் நம்மை வைத்துக் கொள்வது எது என்று சொன்னால் அவ்விசுவாசம். தேவனுடைய கிரியையிலே அவ்விசுவாசம், தேவனுடைய வார்த்தையிலே அவ்விசுவாசம். ஆதலால் அண்ட சராசரங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்க சொல்லுகிறார். இவைகளெல்லாம் உண்டாக்கின தேவன், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிக்க மாட்டேனோ என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 3வது வசனம் முதற்கொண்டு
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 8வது வசனம் மட்டுமாக உள்ள காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 4 குஷ்டரோகிகள் எப்படி தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நன்மையை செய்தார் என்பதை குறித்து அங்கே அவர்கள் கண்ணார கண்டு அதை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? 6வது வசனத்திலே பிரியமானவர்களே, கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதின் நிமித்தமாய் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் பிரியமானவர்களே அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் தப்பும்படி ஓடி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரத்தில் 15வது வசனம் பார்ப்போம் என்று சொன்னால், சீரியரின் இராணுவம் தீவிரித்து ஓடுகைகள் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்து இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தபோது அந்த குஷ்டரோகிகள் தாங்கள் அனுபவித்த நன்மையை நாம் பிறரோடு கூட அறிவிப்பது நற்செய்தி. ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை சுகமாக்கியிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நன்மையை பெற்ற நாம் பிறரோடு கூட அறிவிக்க வேண்டும். கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறவராய் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது நற்செய்தியாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது இருட்டோடு இருட்டாக அவர்கள் அறிவித்த போது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே 16வது வசனத்திலே பார்க்கிறோம், சீரியரின் பாலத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவ்விசுவாசமான பிரதானியோ அதுக்கு விசாரிப்பாய் நியமிக்கப்பட்டிருக்கும் போது ஜனங்களுடைய நெருக்கத்தினால் மிதியுண்டு அவன் மடிந்து போகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். நம்முடைய எல்லா விதமான அவ்விசுவாசமும் மடிந்து போக வேண்டும், மிதியுண்டு போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய கிரியையின்படி, கர்த்தருடைய நடத்துதலின்படி பிரியமானவர்களே நாம் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாய் கிறிஸ்து இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி செய்த சகல பாடு மரணம் உயிர்த்தலுடைய புண்ணியத்தை ஆண்டவரே நாம் பிறருக்கு எப்படியாவது ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து, ஒரு காஸ்பல் புக்கு கொடுத்து, ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிக்கிற நாள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய், உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கிரியைகளை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களையும் கொள்ளையிடுகிறவர்களாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.